வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலில் இப்போது வசந்த காலம் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் பண்ண போகிறேன். வசந்த காலம், வசந்தம் என்றாலே அழகு, ஆனந்தம். ஸோ இது ரெண்டுமே நிரம்பி இருக்கும். ஸோ இன்றைக்கி இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட, என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராம்ஜியோட. ஆரம்பிக்கலாமா? இப்போது எல்லாருமே சொல்கிறது வந்து ஒரு வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அப்படியே முடங்கி கிடக்கலாம், லைஃப்பில் இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வியூஸை சொல்லுங்கள் பார்க்கலாம். நார்மலாகவே எல்லாமே ரிட்டையர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆனால் எல்லாமே முடிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் ராங். ஏற்கனவே நல்லா ஆக்டிவாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எல்லா மேரேஜஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஊரெலாம் இப்போ எல்லா இடமும் நீங்கள் போயிட்டு ரிட்டையர் ஆனப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது இல்லை. அது உங்களோட லைஃபை இட் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். என்னோட அட்வைஸு அல்லது எல்லாருக்குமே இது பொருன்னு நினைக்கிறேன். ரிட்டையர் ஆனப்புறம் வி வாண்ட் டு என்ஜாய் அவர் செல்ஃப். நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒர்க்குக்கு போயிருந்தோம், ப்ரீ ஆக்குபைட் வித் அவர் ஒர்க்கு, நம்மளுக்கு வந்து நேரம் கிடைக்கல அந்த சமயத்தெல்லாம். இப்போது வி ஹேவ் அ சஃபிஷியன்ட் டைம் டு ஸ்பெண்ட் வித் ஆல். மேரேஜஸ் இங்கே சென்னையில் நடக்கிறது இல்லை அவுட் ஆஃப் சென்னை, கண்டிப்பாக போங்க, அட்டன் பண்ணுங்க, மிங்கிள் வித் பீப்புள், வித் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிங்கிள் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில். ஸோ லைஃப் இஸ் டூ ஷார்ட். அதை நம்ம தான் அந்த டைமை பொறுத்த வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து வி வாண்ட் டு என்ஜாய். கரெக்டாக சொன்னீங்க. இந்த லைஃப் வந்து ஜாலியாக எடுத்துக்கணுமா இல்லை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுமா? உங்களோட வியூஸ் என்ன? இதில் பார்த்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எல்லாம் ஸ்ட்ரெஸ் லைஃபாக இருக்குது அவங்களுக்கு. ஐடி பீப்புளோ அல்லது அதர் கம்யூனிட்டி பீப்புளோ எல்லாமே என்ன பண்ணுறான்னு கேட்டால் லைஃப்பை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷனோடு இருக்காங்க. அது விட்டுடுங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பில் ஜாலியாக இருங்க. ஏர்ன் பண்ணுறீங்களா? 10 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்களா? 5 rupees சேவ் பண்ணுங்கள், மீதி 5 rupees நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் பொறுத்த. அதுதான் நிறைய பேரோட மோட்டிவ் என்னன்னு கேட்டால் மேக்ஸிமம் தே வாண்ட் டு சேவ். அந்த லைஃப் போயிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இல்லாத வியாதிலாம் வருது. எல்லாமே சுகர், பிபி என்னென்னமோலாம் வருது பொறுத்த வரைக்கும். ஈவன் நல்லா சாப்பிடக்கூடிய டைமில் கூட அவங்களால சாப்பிட முடியாதபடி போயிடுது. அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக எடுத்துக்கங்க, மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுங்கள் பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா திருப்பி வர இந்த டைம் வில் நாட் கம் அகெயின். ஸோ லைஃப்பை வந்து சீரியஸாக இல்லாமல் ஜாலியாக எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி நிறைய இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் கம்மிங் டேஸில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.